ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் அரிசி மாவும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக போண்டா செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதே சமயத்தில் செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம் இருக்குது. அதாவது நான் 100 கிராம் கூட எடுக்கல, அதுக்கும் கொஞ்சம் குறைவாகவே தான் எடுத்திருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது காய் துருவுறதில் நம்ம உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை துருவினதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டுத்துலேயும் ஈரப்பதம் இருக்குன்றதுனால அரிசி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னா போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிட்டாலும் கல் மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இலக்கமாக வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாகவே மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஷேப்பாக வேணுனாலும் நீங்கள் ரவுண்டாக போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். தீ வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ள மாவு வந்து பச்சையாகவே இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால வேகணும் உருளைக்கிழங்கு நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளை நான் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக அரிசி மாவு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, வேக வைக்க தேவையில்ல, எதுவுமே செய்ய தேவையில்ல. பச்சையாகவே நம்ம துருவி அரிசி மாவோட சேர்த்து கொஞ்சம் கூட வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து நம்ம எப்பயும் போல் போண்டா செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு மேலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் போண்டா. நம்ம வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோடா உப்பு சேர்ப்போம். இன்றைக்கி நம்ம சோடா உப்பு கூட சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். ஆனால் நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அரிசி மாவு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால போண்டா ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். நான் எடுத்துருக்கிற அளவை வச்சு பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டிக்கலாம். ஒரு 200 கிராம் அரிசி மாவுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.